கூடியிருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஐயாவுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலம் திருவாரூர், பன்முறை 7, தலைமுறை 216, 5ஆம் திருமுறை, பக்கம் எண் 522. திருக்குறுந்தொகை. மந்திரம் 1. கொக்கரை, குழல், வீணை, கொடுகொட்டி, பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்க ஆடல் உகந்துவுடன் கூத்தராய் அக்கினோடு அரவு ஆர்ப்ப ஆரூரரே. மந்திரம் 1 பொருள். கொக்கரை, குழல், வீணை, கொடுகொட்டி ஆகிய இசைக்கருவிகள் இசைத்து பூதங்கள் ஆட தானும் ஆடுபவர் இறைவன். சங்குமணி அணிந்தவர், பாம்பை அணிந்தவர். பகுவாய என்பதன் பொருள் பிளந்த வாய், அக்கு என்பதன் பொருள் சங்குமணி. மந்திரம் 2. எந்த மாதவம் செய்தனை நெஞ்சமே பந்தம் வீடு அவை ஆய பராபரன் அந்தமில் புகழ் ஆரூர் அறநெறி சிந்தையுள்ளும் சிரத்துள்ளும் தங்கவே. மந்திரம் 2 பொருள். நெஞ்சமே இறைவன் பிறப்பும் பிறவாமையும் தருபவன். இத்தலம் முடிவற்ற பெருமை உடையது. இத்தலத்தை பற்றிய சிந்தனைகள் மனதில் ஏற்படவும் இறைவனுடைய அருள் நம் சிரத்தில் பதியவும் நீங்க செய்த தவம்தான் என்ன? இந்த மந்திரம் மிகவும் ஆழமான மந்திரம். இந்த இறைவனை மறவாமையும் வணங்குதலும் தவம் செய்தவருக்கே கிடைக்கும். மந்திரம் 3. வண்டுலாம் மலர் கொண்டு வளர்த்தரைக்கு இண்டை மாலை புனைந்தும் இராப்பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பர் ஆரூரரே. மந்திரம் 3 பொருள். இறைவன் வண்டுகள் மொய்க்கும் இண்டை மாலை தலையில் அணிந்தவன். இரவும் பகலும் பணி செய்து வழிபடுகின்ற தொண்டருக்கு அண்டங்களை ஆளத் தருபவன். மந்திரம் 4. துன்பையெல்லாம் அறநீங்கி சுபத்தராய் என்பையெல்லாம் நிற்கு ராப்பகல் ஏத்தி நின்று இன்பராய் நினைந்து என்றும் இடையரா அன்பர் ஆமவர்க்கு அன்பர் ஆரூரரே. மந்திரம் 4 பொருள். தூய நிலையை அடைய தடையாக இருக்கும் தீய எண்ணங்கள் மற்றும் துன்பங்களை அறவே நீக்கி மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். இரவும் பகலும் இறைவனை நினைத்து அன்பு கொண்டு உருகுபவர்களின் இதயத்தில் இறைவன் நிலைத்து இருப்பான். சுபத்தராய் என்பதன் பொருள் நலமுடையவராய். அன்புடையவர்களுக்கு இறைவன் அன்பே உருவானவன் என்பதை இந்த மந்திரம் கூறுகிறது. மந்திரம் 5. முருட்டு மெத்தையில் முன்கிடந்தா முனம் அரட்ட ஜவரை ஆசு அறுத்திட்டு நீர் முரட்டடித்த அத்தக்கன் தன் வேள்வியை அரட்ட அடக்கிதன் ஆரூர் அடைமினே. மந்திரம் 5 பொருள். முரட்டு மெத்தை. இறந்த உடனே முரட்டு மெத்தையில படுத்து வைப்பாங்களா? நமது உடல் தான் முரட்டு மெத்தை. முன்கிடந்தா இந்த உடலுக்குள் குடிபுகுந்திருக்கும் ஆன்மா நமது உடலில் உள்ள ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆன்மாவை நல்வழியில் செல்லவிடாமல் தடுத்து உலக ஆசைகளில் இழுப்பவர்கள் இந்த ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களின் பிடியிலிருந்து விடுபட்டு அவற்றின் வேகத்தை தணித்து அலைப்பாயும் மனதை ஒரு நிலையில் நிறுத்தி அடக்கி ஆள வேண்டும். அவ்வாறு ஐம்புலன்களையும் மனதையும் அடக்கி ஆள்பவரே தன்னைத்தானே வென்றவர் அல்லது இறைநிலையை அடைய தகுதியானவர். மந்திரம் 6. நல்லா கவனிங்க. என் ஐயார் இளையானும் உளேன் அலேன் எம்மை யாரும் இது செய்ய வளரே அம்மையார் எனக்கு என்று அரற்றினுக்கு அம்மையாரை தந்தார் ஆரூர் ஐயரே. மந்திரம் 6 பொருள். என் தலைவன் இறைவன் இல்லை என்றால் நானும் இல்லை. எனக்கு மன உறுதி இல்லை. எனக்கு தாய் போல திலகவதியார் உதவினார். அவரும் இறக்க நினைக்கிறார். என்னை தாயாக காப்பவர் யார் என்று நான் பலமுறை அழுதிருக்கிறேன். நீ என் உயிரை தாங்கி இருக்கச் செய்தாய். எனக்கு அம்மை நீ, அப்பன் நீ, உறவினர் நீ. அப்பர் சுவாமி வரலாற்றுக்கு அகச்சான்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருமணத்தின் போது இறைவன் கிழவன் வேடத்தில் வந்து சுந்தரரை எனக்கு அடிமை என்று வாதிட்டு அவரை தடுத்தாட்கொண்ட நிகழ்வை நினைவு கூறுகிறது. அப்போது இறைவன் எனக்கு தாய் தந்தை யார் என்று கேட்ட சுந்தரருக்கு திருவாரூரில் பார்வதியுடன் வீற்றிருக்கும் நானே உனக்கு தாய் தந்தை என்று
உணர்த்தியதன் பொருளை இம்மந்திரம் விளக்குகிறது. டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து இறைவனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா விரதம் இருக்கணும். அதாவது தவம் இருக்கணும். தவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த 5 புலன்களை அடக்கி வந்து தவமா இருக்கணும். எனக்கு ஐயா வந்து 6 மந்திரம் சொல்லியிருந்தாரு. 6 மந்திரம் சொன்னதுல வந்து 3 மந்திரத்துக்கு விளக்கம் அனுப்பிச்சிருந்தாரு. மீதி 3 மந்திரத்துக்கு விளக்கம் இல்லாதனால நான் வந்துட்டு சசி மேம் கிட்ட கால் பண்ணி எனக்கு 3 மந்திரத்துக்கு விளக்கம் வேணும்னு கேட்டேன். அப்ப அவங்க அனுப்பிச்சது வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் அனுப்பிச்சாங்க. ஆமாங்க, 9:15 அந்த மாதிரி அனுப்பிச்சாங்க. நான் அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமே என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு விளக்கத்தை தேடி என்னோட ஒர்க்கையும் கொஞ்சம் இதுல போட்டிருக்கேன். பட் வந்து கரெக்டா இருந்துச்சா என்னன்னு தெரியல. பட் வந்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணத்தின் போது பண்ண அந்த இதெல்லாம் வந்துட்டு நானா தான் எடுத்து பண்ணேன். கரெக்டா எனக்கு தெரியல. பட் வந்து இவங்க டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம சும்மா பார்த்து படிச்சா மட்டும் பத்தாது, நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த 5வது மந்திரத்துக்கு மட்டும் பொருள் நானா தேடி எழுதுனேன். மீதி வந்து நான் கொடுத்தது. நன்றி. இந்த வாய்ப்பாளர்களை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.